நாடகத்தில் என்னுடைய பாகத்தை விளங்கிக் கொள்ளுதல். It's really very special. ஓம் சாந்தி. இன்று எமது பிராமண வாழ்க்கை பயணத்தில் மிகவும் ஆழமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அது நாடகத்தில் எனது பாகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இது பிராமண வாழ்வின் மிகப்பெரிய ஞானமாகும். திருப்தியே அனைத்து தெய்வீக குணங்களினதும் மேன்மையான ரத்தினம் என பாபா கூறுகின்றார். நான் என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எனது பாகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய சகவாசம் எதுவாக இருந்தாலும், எனது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், திருப்தி என்ற தெய்வீக குணத்தை எனது வாழ்வில் நான் அனுபவம் செய்ய முடியும். நான் ஞானத்திற்கு வந்த ஆரம்ப காலங்களில் பாபா இரட்டை வெளிநாட்டவர்களை சந்திக்கும் பொழுது கூறினார், குழந்தைகளே, உங்களிடம் 3 திலகங்கள் உள்ளன. பின்னர் அவர் அதனை செய்தும் காட்டினார். முதலாவது திலகம் ஆத்மா என கூறி நெற்றியை சுட்டி காட்டினார். இரண்டாவது திலகம் பரமாத்மா, மீண்டும் நெற்றியில் சுட்டி காட்டினார். மூன்றாவது திலகம் நாடகம். இது சில சமயம் மூக்கு, சில சமயம் பின்புறம், சில சமயம் வெளியே என எங்கு வேண்டுமானாலும் செல்லும் என கூறினார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆத்ம அபிமான ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கின்றோம். அத்துடன் பாபாவிற்கு நெருக்கமாக இருப்பதற்கு முயற்சிகள் செய்கின்றோம். ஆனால் நாடகத்துடனான எனது உறவு முறையில் சில சமயங்களில் குறைபாடுகள் இருக்கின்றன. இது பிராமண வாழ்வின் தரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே நாம் எம்முடைய மனதை கேட்டு பார்க்க வேண்டும். நான் எந்த அளவிற்கு நாடகத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், எந்த அளவிற்கு நாடகத்தில் என்னுடைய பாகத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், எந்த அளவிற்கு நாடகத்தில் பிறரது பாகத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். சக்கரத்தின் ஆரம்பத்தில் ஆத்மா முழுமையாக நிரம்பிய நிலையில் காணப்பட்டது. சத்தியயுகத்தில் வேறுபட்ட ஆளுமைகள் அந்தஸ்துக்கள் நிலவிய போதும் கூட நாம் எமது பாகத்தை முழுமையான விதத்தில் நடித்தோம். ஏனென்றால் சுயத்தின் மீதான அன்பு மற்றும் சுயமரியாதை என்பன நிரம்பி காணப்பட்டது. தற்பொழுது சக்கரத்தின் இறுதியை பார்ப்போம். ஆத்மா வெறுமையாக உள்ளது. என் மீது எனக்கு அன்போ மரியாதையோ கிடையாது. ஆகவே என்னுடைய பாகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடிவதில்லை. பிறரது பாகத்தை ஏற்றுக்கொள்வது அதைவிட கடினமானது. இதனையும் விட கடினமானது நாடகத்தின் காட்சிகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். பாபா அடிக்கடி கூறும் விடயம், குழந்தைகளே, உங்களது வீணான கணக்குகளை சோதித்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு வீணானவற்றை உருவாக்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆன்மீக சக்தி குறைவாக இருக்கும். என்னை பொறுத்தவரை வீணானது என்றால் என்னுடைய பாகம் மற்றும் பிறரது பாகங்கள் குறித்தான புரிந்துணர்வின் குறைவு ஆகும். ஒருவர் ஒரு விடயத்தை கூறும் பொழுதோ என்னுடைய மனதில் நான் போராட வேண்டி ஏற்படுவதற்கு காரணம் எனது பாகத்தை நான் ஏற்றுக்கொள்ளாமே ஆகும். நாடகம் அனாதியானது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, அத்துடன் நிச்சயிக்கப்பட்டது. ஆனாலும் நான் நாடகத்தின் காட்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் நாடகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும்?
அது நான் உருவாக்கும் வீணான எண்ணங்களின் அளவிலேயே தாங்கியுள்ளது. What is Way's thought? நான் பாபாவை நம்புகின்றேன். பாபாவில் அன்பு உள்ளது. நான் ஒரு நல்ல பிராமணர். ஆனால் பிறரை குறித்து வீணான எண்ணங்கள் பலவற்றை உருவாக்குகின்றேன் என்றால் அதன் அர்த்தம் நாடகம் பற்றிய ஞானத்தை நான் இன்னும் ஆழமாக விளங்கிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் சங்கம யுகத்தில் பாபா வருவதற்கான காரணம் உடைந்துள்ள ஆத்மாவை குணப்படுத்துவதற்காகவே ஆகும். மேலும் பாபா கூறுகின்றார், திருப்தியே சங்கம யுகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். திருப்தி என்பது அகத்தின் பிரகாசமாகும். நான் யாராக இருக்கின்றேன் என்பதில் நான் திருப்தியாக இருந்தால், என்னுடைய பாகத்தில் திருப்தியாக இருந்தால், பிறரது பாகத்தில் திருப்தியாக இருந்தால் அதுவே அகத்தின் பிரகாசமாகும். நாடகத்தின் காட்சிகள் எவ்வாறு மாறினாலும் திருப்தி என்ற அகத்தின் பிரகாசம் எப்பொழுதுமே மாறக்கூடாது என பாபா கூறுகின்றார். அது இலகுவானதா? சூழ்நிலைகளை குறித்து வீணான எண்ணங்களை உருவாக்குதல் அடிமைத்தனத்தை குறிக்கின்றது. அத்துடன் அது ஒரு பழக்கமாகிவிட்டது. ஆனால் மேன்மையான ஆசிரியரான பாபா கூறுகின்றார், இந்த நாடகத்தின் ஞானத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த நாடகத்தின் எத்தகைய சூழ்நிலைகள் காட்சிகள் உங்கள் முன்னால் வந்தாலும் நீங்கள் ஆட்ட அசைக்க முடியாத பற்றற்ற பார்வையாளராக திகழ முடியும். ஆகவே நாடகத்துடனான எனது உறவு முறை என்ன? பாபா எப்பொழுதும் இனிமையானவர், எப்பொழுதும் அன்பானவர், தூய்மையானவர், அமைதியானவர். ஆகவே அவருடனான எமது உறவு முறை இலகுவானது. ஆனால் நாடகம் ஒரு மனநிலை மாறும் நபரை போன்றது. நீங்கள் எப்பொழுதாவது மனநிலை மாறும் நபருடன் வாழ்ந்திருக்கின்றீர்களா? அவர்கள் ஒவ்வொரு நாளும் எந்த விதமாக நடத்தையை வெளிப்படுத்துவார்கள் என்பதனை எதிர்வு கூற முடியாததாக இருக்கும். அவர்கள் அன்பாக இருப்பார்களா அல்லது எரிச்சல் அடைவார்களா? கதைப்பார்களா அல்லது கதைக்க மாட்டார்களா? நாடகத்திற்கு பல்வேறுபட்ட மனநிலைகள் உள்ளன. ஆகவே நாடகத்துடன் எனது உறவு முறை என்ன? நான் நாடகத்துடன் போராடுகின்றேனா அல்லது நாடகத்தின் காட்சிகளை மறக்கின்றேனா? எனக்கு அது பிடிக்கவில்லை. எது நடந்ததோ அது எனக்கு பிடிக்கவில்லை. அல்லது நாடகத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றேனா? எனது விருப்பப்படி நாடகம் நடைபெற வேண்டும் என விரும்புகின்றேனா? நாடகத்தில் என்னுடைய பாகத்தை ஏற்றுக்கொள்கின்றேனா? நாடகத்தில் பிறரது பாகத்தை ஏற்றுக்கொள்கின்றேனா? நான் நாடகத்தின் காட்சிகளை மறுத்தால், நாடகத்தின் காட்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால், அதிக வீணான எண்ணங்களை உருவாக்கினால், அதன் அர்த்தம் நாடகத்துடனான எனது உறவு முறை ஆரோக்கியமானது அல்ல. பாபாவுடனான எனது உறவு முறை அழகானதாக இருக்கலாம். ஆனாலும் நாடகத்துடனான எனது உறவு முறையை நான் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் நாடகத்துடனான எனது உறவு முறை ஆரோக்கியமற்றதாக உள்ள பொழுது அது பாபாவுடனான எனது இணைப்பை துண்டிக்கும். ஒரு சூழ்நிலை உருவாகியது. அது எனது மனதில் குழப்பத்தை உருவாக்கினால் பாபாவுடனான இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும். அனாதியாக நிச்சயிக்கப்பட்ட இந்த முடிவாக்கப்பட்ட விளையாட்டை ஆழமாக புரிந்து கொண்டால், நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் நான் பாபாவுடன் இணைந்தே காணப்படுவேன்.
relationship with drama isn't good. It keeps breaking. நாடகத்துடன் தேக அபிமான உணர்வில் உறவு முறையை கொண்டிருத்தல் என்றால் என்ன? I see a behavior, I hear about a நாடகம் situation, அனாதியானது, it disturbs நிச்சயிக்கப்பட்டது, அத்துடன் மாற்ற முடியாதது. the drama disturbs me, cuts my நாடகத்தின் இந்த காட்சி எனக்கு பிடிக்கவில்லை, அந்த காட்சி பிடிக்கவில்லை, அது நல்லது, drama, it keeps ஆனால் இது கெட்டது. இதுவே தேகாபிமானமாகும். நாடகம் நாடகம்தான், அதில் நல்லது அல்லது கெட்டது என எதுவும் இல்லை. eternal fixed gaze. இது ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போன்றது ஆகும். It helps me ஒவ்வொரு முறையும் அது ஒரே மாதிரியாகவே அமையும். நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் என்னுள் இருக்கும் விடயங்களையே தூண்டுகின்றது. I நாடகத்தின் ஒரு காட்சி என்னில் சந்தோஷத்தை தூண்டுகின்றது. ஆகவே நான் சந்தோஷமாக உணர்கின்றேன். it's a sort of what துன்பமான ஒரு சூழ்நிலை என்னில் துன்ப உணர்வுகளை தூண்டுகின்றது. as I've been saying, ஞானம் நிறைந்த ஆத்மா தன்னுள் சோதித்து, drama is ஓஹோ, நான் இந்த சூழ்நிலைகளில் இத்தகைய எதிர்விளைவுகளை காட்டிவிட்டேன் so if I என to say that சிந்திக்கின்றார். was a good scene of drama or that was a bad scene of drama, நாடகம் என்னுள் இருப்பதையே வெளிப்படுத்தும். consciousness actually, ஞானமற்ற ஆத்மா it just நாடகத்தின் காட்சிகளை குறை கூறுகின்றார். or right or wrong. நாடகத்தின் காட்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றார். It's almost like நாடகத்தின் காட்சிகளை உங்களால் மாற்ற முடியாது, the film, it's the ஆனால் உங்களது எதிர்விளைவுகளை மாத்திரமே மாற்ற முடியும். cinema does. ஞானம் நிறைந்த ஆத்மாவின் அணுகுமுறை இவ்வாறுதான் அமையும். So I see a scene of drama. It triggers நாடகத்தை எனது மிகச்சிறந்த ஆசிரியராக கருதும் பொழுதோ triggers அது என்னுள் இருக்கும் விடயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. the soul, என்னை பொறுத்தவரை நாடகத்தில் the soul. ஏதாவது காட்சி அல்லது நபர் So the drama என்னில் ஒரு சிறிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினால் but the soul நான் முதலில் சிந்திப்பேன், trying to blame the drama, எதற்காக நான் இவ்வாறு உணர்கின்றேன்? keeps trying to நாடகத்தில் ஒரு சிறிய சம்பவம் ஏற்பட்டவுடனேயே நான் எதிர்விளைவை காட்டினால் connection to drama. This இன்னும் நான் தூய்மையற்ற நிலையிலேயே இருக்கின்றேன் என்பதுவே அதன் அர்த்தமாகும். எனது பிராமண வாழ்க்கை பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட விடயம் because the drama will keep triggering அனைத்தும் என்னை பொறுத்ததே. and this இதில் மற்றவர்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை. for me. If I'm in a scene of drama and something புறத்தை நடக்கும் எதையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. affects my mood, ஆனால் எனது I begin to reflect, why did I allow முழு கட்டுப்பாடும் அகத்தே மாத்திரமே ஆகும். this person do this, or why நாடகத்துடன் எனக்கு ஆரோக்கியமற்ற உறவுமுறை இருப்பதன் முதல் அடையாளம் this really, I think, எதிர்ப்பை only way எதிர் விளைவாக காட்டுதல். at the scene. இரண்டாவது அடையாளம் நிராகரித்தல், I know I don't அதாவது இது நடைபெற்றிருக்கக்கூடாது போன்ற உணர்ச்சிகளை கொண்டிருத்தல். when I'm constantly reacting. நாடகம் அனாதியானது என தெரிந்த பின்னரும் எவ்வாறு நிராகரிப்பை கொண்டிருக்க முடியும்? For a few minutes, கர்ம தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நாடகத்தில் பல்வேறுபட்ட விசித்திரமான காட்சிகள் இடம்பெறுகின்றது. பழைய கணக்குகள் அனைத்தும் விரைந்து வெளிப்படுகின்றன. ஆனால் எனது கடமை பாபாவிற்கு நெருக்கமாக இருந்து நாடகத்துடன் அன்பான உறவு முறையை பேணல். அத்துடன் நாடகத்தின் காட்சிகளை அகத்துறிஞ்சாமல் அவற்றை பார்வையாளராக பார்க்க வேண்டும். anything out there where I have power is நான் நாடகத்துடன் ஆரோக்கியமற்ற உறவுமுறையை பேணுவதற்கான மூன்றாவது அடையாளம் situations. நாடகத்தின் காட்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்தல். First, the sign of an குறிப்பிட்ட விளைவை பெறுவதில் அதிக விருப்பத்தை கொண்டிருத்தல். அத்துடன் குறிப்பிட்ட சேவையில் எனக்கும் ஒரு பாகம் தேவை என ஆசையை கொண்டிருத்தலை இது குறிக்கின்றது. we know that the law of karma means உலகம் என்னை பாராட்ட வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை குறிக்கின்றது. that a soul with depth அது நடைபெறாவிட்டால் நான் குழப்பமடைய நேரிடும். ஆகவே சுயத்தின் ஆசையை நிறைவேற்ற of the past நாடகத்தின் காட்சிகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதே இதன் அர்த்தமாகும். is to stay close to Baba. நாடகத்தை குறித்தான ஆத்ம அபிமான அணுகுமுறை எதுவென்றால், I observe the scenes rather than absorb ஆத்ம அபிமான அணுகுமுறையை கொண்டிருக்கும் ஒருவருக்கு to
அனைத்தும் சாதகமாக அமையும். The third thing, அத்துடன் the sign of an unhealthy நாடகத்தில் I try to convey சடுதியாக எதுவும் நடைபெற்றாலும் such a desire அந்த செகனே அந்த காட்சியை அவர் ஏற்றுக்கொள்வார். desire that அது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை போன்றிருப்பது ஆகும். such a desire that people will acknowledge me. நீங்கள் ஒரு குறித்த விடயத்தை நீண்ட நேரமாக சிந்திப்பீர்களாயின் I feel very upset. ஆன்மீக சக்தியை இழந்து விடுவீர்கள். So often we try to manipulate நான் நல்ல முயற்சியைத்தான் எடுத்தேன், the scene of drama ஆனால் அதன் விளைவு அழகானதாக இருந்தாலும் கசப்பானதாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். soul conscious. இதுவே சரியான அணுகுமுறையாகும். The one in soul consciousness will make so much. நாம் ஒருமுறை 1980களில் பாப்தாதாவுடன் மெடிடேஷன் ஹாலில் இருந்தோம். But the second அங்கு பிரான்ஸை சேர்ந்த ஒரு சகோதரருக்கு சிறுநீரகத்தில் கற்கள் காணப்பட்டன. வலி தாங்க முடியாத காரணத்தால் அவர் திடீரென சப்தமாக கத்தினார். like almost put in ஹாலில் இருந்த அனைவரும் என்ன நடந்தது என பதட்டமடைந்தனர். let it dangle in my head. ஆனால் பாபா குறிப்பிட்ட குழுவிற்கு ஆசீர்வாதங்களை வழங்குவதை Lose all my spirit. முடித்துவிட்ட பின்னரே அந்த குறித்த சகோதரரிடம் கேட்டார், I understand whether the நீங்கள் நலமா? result of the scene was sweet or bitter. It is பாபா எவ்வாறு நாடகத்தின் காட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருந்தார் என்பது மிகவும் அற்புதமான விடயமாகும். and I move on. I've made it ஆனாலும் come, but if it பாபா அன்பை வெளிப்படுத்தினார், அக்கறையை காட்டினார். you know once எவ்வாறு முழுமையாக பெற்றவராகவும் அதே சமயம் முழுமையாக அன்பானவராகவும் இருப்பது என்பதனை பாப் தாதா நடைமுறையில் காட்டினார். in the 1980s and there was a brother from 1986களில் தாதி பிரகாஷ்மணி kidney problem ஆஸ்திரேலியாவிற்கு வந்த பொழுது last weekend. ஒரு நாள் பூராகவும் பல்கலைக்கழகம் ஒன்றில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அது மிகவும் வெற்றிகரமாக இடம்பெற்றது. Meetings. நாங்கள் சேவையை குறித்து மிகவும் போதையான உணர்வுடன் இருந்தோம். And this brother had pain. சென்டருக்கு சென்ற பின்னர் தாதிஜி அனைத்து பிராமண குடும்ப அங்கத்தவர்களையும் சந்தித்தார். And the whole hall just இது நல்ல நிகழ்ச்சி went like என்றெல்லாம் தாதிஜி வெகுவாக புகழ்ந்தார். the human reaction. பின்னர் அவர் எங்களிடம் கேட்டார், Just kept இந்த நிகழ்ச்சிக்கு எவரும் வரவில்லையாயினும் இவ்வாறே சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியுமா? and looked at this brother who was அது மிகவும் நல்ல கேள்வி. ஏனென்றால் விளைவு நன்றாக உள்ள பொழுதோ நாம் சந்தோஷமடைகின்றோம். ஆனால் விளைவு நன்றாக இல்லாத பொழுதும் கூட அதே அளவு சந்தோஷமாக எங்களால் இருக்க முடியுமா? இதுவே ஒரு உண்மையான பிராமணரின் அடையாளமாகும். and yet still விளைவுகள் எமது மனநிலையை பாதிக்கக்கூடாது. wasn't aloof. நான் அண்மையில் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தேன். 2ஆம் உலக மகாயுத்தத்தின் பின்னர் நாடுகளின் கூட்டமைப்பு இங்கேயே உருவாக்கப்பட்டது. I remember once also அது in Australia, பின்னர் we had a Daddy Prakashman was visiting. It was 1986. யுனைடெட் நேஷன் என்ற சர்வதேச அமைப்பு உருவாக காரணமாக அமைந்தது. We had a wonderful செப்டம்பர் 16ஆம் தேதி அங்கு உலக அமைதி தினத்திற்கான நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி திட்டமிடப்பட்ட நாளன்று மிகவும் மோசமான மழை பெய்தது. அதன் காரணமாக 15 நபர்கள் மாத்திரமே நிகழ்ச்சிக்கு வருகை தந்தனர். dinner. Then Daddy met. நாங்கள் சென்டருக்கு திரும்பிய பின்னர் அனைவரும் சந்தோஷமாகவே காணப்பட்டோம். Wonderful program, excellent program. Then she said, நான் அனைவரிடமும் கூறினேன், இது மிகவும் வெற்றிகரமான நிகழ்ச்சி. ஏனென்றால் நிகழ்ச்சியின் விளைவு என்னவாக இருந்தாலும் பிராமண குடும்பம் முழுவதும் சந்தோஷமாக உள்ளனர். amazing question actually. We were happy because the outcome was ஆத்மா இயற்கையின் we அற்புதமாகும். remain just as மனித உடல் 40 ட்ரில்லியன் கலங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆத்மாவாகிய நான் ஒரு கலத்தையும் விட சூட்சுமமாக இருக்கின்றேன். I make the effort that அண்மையில் ப்ரொஃபஸர் பால் டேவிஸ் என்ற புகழ்பெற்ற அறிஞரை சந்தித்தேன். அவரது புத்தகத்தில் and I அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம், we were actually விஞ்ஞானத்தினால் அறியப்படாத guys in San Francisco. முடிவான பகுதி ஒரு புள்ளி. It was actually
in the என அவர் square கூறியிருந்தார். where the League of Nations was formed, ஆத்மாவாகிய நான் ஒரு புள்ளி. ஒரு புள்ளி சடப்பொருளுக்கு அப்பாற்பட்டது ஆகும். ஆனால் அந்த சிறிய ஆத்மாவில் முழு நாடகத்தினதும் the United Nations. பாகமானது பதியப்பட்டுள்ளது. And there's a beautiful square in the heart of San சகோதரர் Francisco. ஜெகதீஷ் பாய் ஒருமுறை The கூறினார், Brown family in San பழைய Francisco hired that ஒளிப்பதிவு square, put up a சட்டங்களை stage, செயற்படுவதைப் போல and at 5 p.m. in the evening, tens of குறிப்பிட்ட thousands காலம் of வரும்பொழுதோ people come out ஆத்மா for the அதனது பாகத்தை jobs. நடிக்கின்றது. And they were going to have a peace program. It was September the 6th. அனாதியாகவே பதியப்பட்ட பதிவுகள் Peace. எனது ஞாபக பரப்பில் ஏற்கனவே உள்ளன. ஒரு புள்ளியாகிய ஆத்மா உடல் என்ற முப்பரிமாண படிமத்தில் தனது அனாதியான பாகத்தை நடிக்கின்றது. ஆத்மாவாகிய எண்ணில் 3 விதமான பதிவுகள் உள்ளன. ஒன்று ஆத்ம அபிமான பதிவுகள். இங்கு எனது பாகம் வெளிப்படுத்தப்படும் பொழுதோ நான் இயல்பான முறையில் எனது பாகத்தை நடிக்கின்றேன். ஆனால் தேகாபிமான உணர்விற்கு வரும்பொழுதோ 2 குழந்தைகள் புறப்படுகின்றனர். ஒன்று அகங்காரம். அகங்காரம் ஏனையவர்களுடன் என்னை ஒப்பிட தோன்றுகின்றது. அத்துடன் எனது பாகத்தை விரும்பாது அவரது பாகம் எனக்கு வேண்டும் என கூறவும் செய்விக்கின்றது. ஆகவே அகங்காரம் எனது அனாதியான பாகத்துடன் என்னை போராட தூண்டுகின்றது. தேகாபிமானத்தின் 2வது குழந்தை தாழ்வு உணர்வு சிக்கல், அதாவது சுயமரியாதை குறைவு. இதுவும் சுயத்துடனான போராட்டத்திற்கு காரணமாகின்றது. என்னை பொறுத்தவரை என்னுடைய பாகம் மிகச் சரியானது. நான் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதோ ஆத்மாவாகிய எனது கடந்த காலம் அத்துடன் எதிர்காலம் இவை இரண்டுமே எனது ஞாபக பரப்பில் உள்ளது. இதனாலேயே எமக்கு டிஜாவு என்ற உணர்வு ஏற்படுகின்றது. ஒருமுறை ஸ்காட்லாந்தில் நான் எனது நண்பர் ஒருவருடன் அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென அந்த நண்பர் கூறினார், இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த சம்பவம் நேற்று எனது கனவில் வந்தது. இது மனித ஆத்மாவில் பதிவாகியுள்ள பாகத்தின் அற்புதமாகும். பாபா எம்மிடம் நாடகம் பற்றி 4 விடயங்களை கூறுகின்றார். என்னுடைய பாகம், என்னுடைய கதாபாத்திரம், என்னுடைய கதை, இறுதியாக அனாதியான ஆத்மாவாகிய நான். என்னுடைய பாகம் ஆழ்மனதில் உள்ள நாடக படிவம் போன்றது. அதில் எனது சிறப்பான குணங்கள் பதியப்பட்டிருக்கும். ஆனால் என்னுடைய பாகத்துடன் என்னை இணைப்பேனாயின் சில சமயம் எனது பாகத்தை விரும்புவேன், சில சமயம் விரும்ப மாட்டேன். 2வது விடயம் கதாபாத்திரம். இது என்னுடைய பாகத்தின் வெளிப்பாடு ஆகும். என்னுடைய கதாபாத்திரம் சென்டருக்கு பொறுப்பாக இருத்தல், அல்லது குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக இருத்தல், அல்லது வேலை செய்பவராக இருத்தல், வாழ்க்கை துணை, பெற்றோர் என எதுவாகவும் இருக்கலாம். என்னை சரியாக உணராது சுயத்தை கதாபாத்திரத்துடன் ஒன்றிப்பவர்கள் பொறாமை, போட்டி போன்ற உணர்வுகளை உருவாக்குகின்றனர். 3வதாக என்னுடைய கதை, அதாவது என்னுடைய ஞாபக பரப்பில் என்னால் ஞாபகப்படுத்தக்கூடியதாக உள்ள பகுதியாகும். பல நபர்கள் என்னை அவர் இவ்வாறு நடத்தினார், அவர்கள் அவ்வாறு கதைத்தனர் என்பதையே நாள்புறவும் யோசித்துக் கொண்டிருக்கின்றனர். எமது கதையுடன் எம்மை ஒன்றிக்கும் பொழுது துன்பத்தை அதிகளவில் எடுக்க வேண்டி ஏற்படும். இந்த கதைகளுடன் ஒன்றித்து விட்டால் எம்மால் சுய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. 4வது விடயம் அனாதியான சுயம், ஆத்மா. நான் ஆத்ம உணர்வில் உள்ள பொழுதோ எனது பாகமோ கதாபாத்திரமோ அல்லது கதையோ நான் அல்ல. ஆனால் அனாதியான ஆத்மா நான் என்பதனை நான் உணர்ந்து கொள்வேன். பாப்தாதா கூறுகின்றார், நானும் ஒரு பாகத்தை நடிக்கின்றேன்.
ஆனால் அவர் அந்த பாகத்தில் இருந்து பெற்றற்று இருக்கின்றார். பாபாவிற்கு நாடகத்தில் கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றும் மகத்தான பாகம் உள்ளது. ஆனாலும் தனது பாகத்தில் இருந்து பெற்றவராக இருக்கின்றார். நீங்கள் தாதி பிரகாஷ்மணியிடம் எங்களது சென்டருக்கு வருவீர்களா என கேட்டால் அவர் கூறுவார், பாப் தாதா விரும்பினால் தாதிஜி வருவேன். அதாவது தனது பாகத்தில் இருந்து வேறுபட்டவராக எப்பொழுதும் தன்னை அவர் கருதினார். பாகம் இயல்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை அவர் உணர்ந்திருந்தார். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களது பாகம், கதாபாத்திரம், கதை என்பவற்றிலிருந்து பெற்றவராக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பாபாவிற்கு நெருக்கமாக இருப்பீர்கள். பெற்று காணப்படும் பொழுதோ பாதிக்கப்பட்ட நபர் என்ற உணர்வே மேலோங்கி இருக்கும். அத்துடன் பாபாவையும் மறந்து விடுகின்றோம். ஒருமுறை தாதி ஜானகி அனைத்து தேசிய ஒருங்கிணைப்பாளர்களுக்குமான ஒன்றுகூடலில் இவ்வாறு கூறினார், பொறாமையே அனைத்து தடைகளுக்கும் விதையாகும். பெரும்பாலான குழப்பங்களுக்கு பொறாமையே காரணமாகும். 1970களில் தாதி ஜானகி மெல்பர்னில் நடத்திய ஒரு வகுப்பில் ராமாயணம் பற்றி கூறினார். ராமாயணம் 2 விகாரங்களை பற்றியது. ஒன்று பொறாமை, மற்றது கற்பனை. மேலும் கூறினார், இவை இரண்டுமே பிராமணர்களது பிரதான விகாரங்களாகும். கற்பனை என்றால் நாம் சில சம்பவங்களை குறித்து நாமவே எமது மனதில் கதைகளை உருவாக்குகின்றோம். இது எனது சொந்த தூய்மையின்மையை குறிக்கின்றது. அடுத்தது பொறாமை. கிறிஸ்தவ சமயத்தில் 7 மோசமான பாவங்கள் பற்றி குறிப்பிடுகின்றனர். கோபம், பேராசை, காமம், பற்று, அகங்காரம், அத்துடன் சோம்பல் மற்றும் பொறாமை. நான் பெறுமதியாக கருதும் ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக ஏற்படுவதே பொறாமையாகும். குறிப்பிட்ட நபருடனான எனது உறவுமுறை, லௌகிக அல்லது பாபாவுடைய சேவையில் இன்னொரு நபர் நுழையும் பொழுதோ இவ்வாறு பொறாமை உருவெடுக்கின்றது. நான் பொறாமையில் உள்ளேன் என்பதனை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? குறிப்பிட்ட நபரின் பெயரை பிறர் குறிப்பிடும் பொழுது அல்லது அவரை பிறர் புகழ்ந்து கூறினால் என்னுள் அசௌகரியமான உணர்வு ஏற்படுமாயின் எனக்கு பொறாமை உள்ளது என்பதனை அது காட்டுகின்றது. நாம் தேகாபிமானத்தில் இருக்கும் ஒவ்வொரு செகண்டும் நாம் எம்மை பிறருடன் ஒப்பிடுகின்றோம். இரண்டாவதாக, அவர்கள் என்னை விட புத்திசாலிகள், பிரபலமானவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள் என உணர்கின்றோம். உடனடியாகவே எமது ஆழ்மனதில் அச்சுறுத்தப்படும் உணர்வு உருவாகுகின்றது. நான் பெறுமதியாக கருதும் உறவு முறை, பிராமண குடும்பத்தில் எனது கதாபாத்திரம் என்பவற்றை குறிப்பிட்ட நபர் அச்சுறுத்துவதாக கருதுகின்றோம். மூன்றாவதாக, அந்த நபரை நான் நம்ப மாட்டேன், அந்த நபர் நம்ப தகுதி வாய்ந்தவர் அல்ல என நினைக்கின்றேன். ஆனால் உண்மையான காரணம் எனது பொறாமையாகும். நான்காவதாக, அந்த நபரை நான் எதிர்ப்பேன். அத்துடன் அவர்கள் என்ன செய்தாலும் அதில் ஒரு எதிர்மறையான நோக்கம் இருப்பதை கண்டுபிடிப்பேன். ஆனால் உண்மையான காரணம் எனது பொறாமையாகவே இருக்கும். நான் நாடகத்தில் எனது பாகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ பொறாமை உணர்வுகளால் பாதிக்கப்பட மாட்டேன். இன்னொருவரது பாகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமைக்கான காரணம் உண்மையில் எனது பாகத்தை நான் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமையே ஆகும். நான் ஆழமாக எனது பாகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ பிறரது பாகத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் அனைவரும் பொறாமை என்ற விகாரத்தினை அனுபவம் செய்துள்ளோம்.
அதை குறித்து நேர்மையாகவும் இருப்போம். might be my part in இங்குதான் or some நான் very எந்த அளவிற்கு பிறரை பார்ப்பதில் இருந்து சுயத்தை பார்ப்பதற்கு பழகியுள்ளேன் என்பது தெரிய வருகின்றது. script. So ஞானம் என்றால் சுயத்தை பார்த்தல். in the soul, பக்தி அதாவது தேக அபிமானம் என்றால் பிறரை பார்த்தல் ஆகும். பொறாமை என்னிடம் உள்ளதாயின் get into this. நான் இன்னும் பிறரை பார்த்த வண்ணம் வெளிநோக்கு முகமாக இருக்கின்றேன். There's my பிறரது பழக்க வழக்கங்கள், நடத்தைகள், அபிப்பிராயங்கள் என்பவற்றில் so when my part comes in, எமது மனதை தொலைத்து விடுகின்றோம். my role might be to run a center. பிறர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதிலேயே காலத்தை செலவழிக்கின்றோம். A colleague, a பாபா கூறியுள்ளார், we play all சத்தியத்தின் பாதையில் பயணிப்பவர் சுயத்தை பார்க்கின்றார். பொய்மையின் பாதையில் பயணிப்பவர் பிறரை பார்க்கின்றார். that's when I பிறரை பற்றி சிந்தித்தல் தேகாபிமானம் ஆகும். so I இந்த சிந்தனை பொறாமையை உருவாக்குகின்றது. am the role. ஞானம் என்றால் சுயத்தை குறித்து மேன்மையான தூய எண்ணங்களை உருவாக்குதல் ஆகும். பொறாமை காணப்படுகின்றது என்பதன் அர்த்தம் இன்னும் நான் பிறர் என்ன செய்கின்றார்கள் என்பதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் சுய விசாரணை செய்யவில்லை. And இரண்டாவதாக, நான் பொறாமையுடன் இருக்கின்றேன் என்றால் constantly remember எங்கே எனது அன்பு மற்றும் கவனத்தை வேண்டுகின்றேன். what people have done to me, what people have said to me. நான் இன்னும் மனிதர்களிடம் இருந்து இவற்றை எதிர்பார்க்கின்றேனா? இந்த முழு ஞானத்தினதும் மிகவும் சக்தி வாய்ந்த குறிப்பு என்னவென்றால் அனைத்து உறவு முறைகளையும் ஒரு சிவபாபாவுடன் கொண்டிருத்தல் ஆகும். That even more than my attachment to this body, this temporary hologram which I'm sitting in, is attachment to my story, what has happened, how I've been treated, what இந்த ஒரு சத்தியமே என்னை மேன்மையான ஆன்மீக ஸ்திதிக்கு எடுத்துச் செல்லும். நாம் அனைவரும் ஏன் இங்கே கூடியுள்ளோம்? ஏனென்றால் நாம் பாபாவை நேசிக்கின்றோம். நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் பொழுது உங்களது ஸ்திதி உயர்வடைகின்றது. ஆனால் அன்பின் காரணமாக அல்லது வெறுப்பின் நிமித்தம் யாரையாவது நினைவு செய்தால் எமது புத்தியின் இலை அந்த தேகதாரியுடன் இணைக்கப்படும். அதாவது எனது பழைய தேக அபிமான சமஸ்காரங்களுக்கு நான் இடம் கொடுக்கின்றேன். எனது சக்தி கீழ் இறங்குகின்றது. இதனாலேயே பிராமணராக நீண்ட நாட்கள் வாழ்ந்தாலும் முன்னேற்றம் சரியான விதத்தில் இடம்பெறுவதில்லை. மூன்றாவது விடயம், இந்த நாடகத்தில் எனது பாகத்தை குறித்து சுயமரியாதையை நான் கொண்டிருக்கின்றேனா? அரைக்கல்பமாக நாம் எதனை செய்கின்றோம் என்பதன் அடிப்படையிலேயே எம்மை நாம் தீர்மானித்து வந்துள்ளோம். ஒரு செயலை செய்தால் அன்பு கிடைக்கும், மதிப்பு மற்றும் புகழ்ச்சி கிடைக்கும், பணம் மற்றும் பதவி கிடைக்கும். இதுவே வாழ்வின் வழியாக இருந்து வந்துள்ளது. நாம் பிராமணர்களாகிய பின்னர் பாபாவின் மீது அன்பு செலுத்துகின்றோம். ஆனால் சூட்சுமமான ஆசைகளும் காணப்படுகின்றன. சில பதவிகள், கதாபாத்திரங்கள் மற்றும் மதிப்பு என்பவற்றிற்கான ஆசைகள் இருக்கலாம். பிராமண குடும்பத்தில் பல்வேறுபட்ட திறமைகளை கொண்ட ஆத்மாக்களுடன் நாம் வாழும் பொழுதும் ஞானம் உள்ள ஆத்மா தனது சிறப்பியல்புகள் மற்றும் பிறரது சிறப்பியல்புகளை பாராட்ட கற்றுக்கொள்கின்றார். என்னுடைய சுயமரியாதை உயர்வாக காணப்படுமாயின் நான் நடிக்கும் பாகத்தை குறித்து நான் முழுமையாக திருப்தியாக இருப்பேன். சுயமரியாதை தாழ்வாக காணப்படுமாயின் நாடகத்தின் காட்சிகள் என்னை அச்சுறுத்தும். நாடகத்தின் காட்சிகளால் வேதனை அடைய நேரிடும், பொறாமை ஏற்படும். எனது தலைக்குள் பிறரை குறித்து போராட நேரிடும். எனது பாகத்தை குறித்து திருப்தியாக இருத்தலே ஞானமாகும். அப்பொழுது பிறரது பாகத்தை பார்க்கும் பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு சுயமரியாதை காணப்பட்டால் ஆம், என்னிடம் சிறப்பியல்புகள் உள்ளன, அதே போல பிறரிடமும் சிறப்பியல்புகள் உள்ளன என்பதனை ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய பிராமண வாழ்வில் நான் உணர்ந்த ஒரு விடயம், என்னால் சில விடயங்களை செய்ய முடியும், அதேவேளை
சில விடயங்களை செய்ய முடியாது. ஆனால் அது பரவாயில்லை. ஏனைய பிராமணர்களிடம் அந்த சிறப்பியல்புகள் இருக்கின்றன. இது பாபாவுடைய பணி. பாபா எங்கள் ஒவ்வொருவரின் ஊடாகவும் அதனை செய்விக்கின்றார். எனது பாகத்தை ஆழமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ எனது பிராமண வாழ்வை நான் ரசிக்கின்றேன். பல வருடங்களுக்கு முன்னர் நான் எடுத்த ஒரு முடிவு, நான் எனது பிராமண வாழ்வை நன்றாக அனுபவம் செய்ய வேண்டும். முழு கல்பத்திலும் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயே பாபாவுடன் எங்களால் பயணிக்க முடிகின்றது. ஆகவே எனது பாகத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமான விடயம். ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.